ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோல கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் இந்த ஒரு வாரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே வந்து அந்த ஊரை நேசிக்கிற ஒரு நபரால தான். ஏங்க ஏங்க எங்க ஊரை பாருங்க, ஏங்க எங்க ஊர் தண்ணிய பாருங்க. ஏங்க எங்க லவ் ஃபெயிலியரா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. அவர் என்னென்ன சொல்றாருன்னா, ஏங்க எங்க ஊருக்கு வந்து பாருங்க, எங்க ஊர் அந்தமான் மாதிரி இருக்கு, எங்க ஊர் அமெரிக்கா மாதிரி இருக்கு. ஆனா எங்க ஊர் தண்ணியை வந்து குடிச்சு பாருங்க, சர்பத் மாதிரி இருக்குது, அட சோடா மாதிரி இருக்குது, அட நீங்களாம் ரசிச்சு குடிக்கிற கொக்கோ கோலா மாதிரி இருக்குது. வந்து பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா எங்க ஊருக்கு வாங்க, நீங்க ஏதோ டிப்ரெஷன் இருக்கிறீங்களா எங்க ஊருக்கு வாங்க, அட காசி ராமேஸ்வரம்லாம் வேஸ்ட்டுங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர் தண்ணியில வந்து குளிச்சிங்கனாவே நீங்க பண்ண பாவமெல்லாம் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து அவர் ஊரை சுத்தி வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம். ஏங்க எங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க, எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க, தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் பொழுது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது. தண்ணிய பாத்துருக்கீங்களா? எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. சவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, வாழ்க்கையில வாழணுங்க. ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி வாங்க, இந்த லவ் சக்சஸ். ஓகே, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 50 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற ஒரு குக்கிராமம் தான் வந்து இந்த கூமாப்பட்டி. இந்த கூமாப்பட்டியில வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சூழ, அதே மாதிரி பிளவுக்கல் அணையோட ஓரத்துல இப்படி எல்லாம் வந்து அந்த இயற்கை காட்சிகள் ரொம்பவே சூழ்ந்திருக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த கூமாப்பட்டி. கூமாப்பட்டியில அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதான். ஆனா இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இயற்கை சூழ் நிறைந்த ஒரு இடமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அதனால தயவு செஞ்சு இங்க வராதீங்கன்னு சொல்லி பொதுப்பணித்துறை ஒரு பக்கம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. அப்பெல்லாம் மழை இருந்தது, நல்லா வந்து இந்த ஏரியாவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மழை இல்லாதனால அங்கே இருக்கிற ஓடைகளும் அருவிகளும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குளங்களோட நீர்வரத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுப்பணித்துறை சார்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் உள்ளூர்வாசிகளும் சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே, அது எப்படிப்பா அந்த வீடியோ எப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் வந்து எதையாவது பண்ணி நம்ம ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் வந்து அவர் வந்து தன்னோட ஊரை நேசிச்ச மாதிரி அவர் வந்து தன்னோட வீடியோஸ்லாம் வந்து அவர் ஊரை சார்ந்த விஷயங்களை பதிவிட்டு வந்தார். அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக பண்ண விஷயந்தான். ஆனால் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுன்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்காவது வெளியே போகணும், ஃபன் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. அப்படி தான் வந்து நம்ம மக்கள் எல்லாம் ஆர்வமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கேப்பா கூமாப்பட்டி இருக்குன்னு சொல்லி கூகுள் மேப்பில் தேடுறாங்க, இன்டர்நெட்டில் தேடுறாங்க. அப்புறம் அந்த விழுப்புரத்தை சார்ந்த மக்கள்கிட்ட தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படித்தான் வந்து படம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கூமாப்பட்டிக்கு. அப்படி அங்கே போனவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏமாற்றம் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கூமாப்பட்டியில் இப்படி அருவியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, டேம் இருக்குன்னு சொன்னாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு எங்கேயும் போக முடியல. என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோவில் பார்த்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து அங்கே போயிட்டு வந்தவங்க நியூஸ் சேனல்களை வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏங்க தமிழ்நாட்டுல முக்கியமா தென் மாவட்டத்துல வெண்ணூர் மாவட்டம் வத்தியாறு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல கூமாப்பட்டி என்ற ஐலாண்ட் இருக்கு. நீங்க ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், ஏற்காடு எத்தனையோ போயிருப்பீங்க. எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்குமே கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு இருக்கு. கூமாப்பட்டியில பெரியார் இருக்கு, கோவிலா இருக்கு, பக்கத்துல அத்திக்கூர் ஃபால்ஸ் இருக்கு, பேச்சிக்கேணி இருக்கு. இத்தனை இயற்கை ரம்மியமா இருக்கிற இந்த சுற்றுலாத்தலம் மக்கள் வந்து தேடி படையெடுத்து வராங்க. இதுல பெரிய என்னன்னா பிளவுக்கட்டம் 5 வருஷமா முடங்கிருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. உள்ள போய் பாருங்க, எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கும், பிளவுக்கட்டாம்ல என்ன நடக்கு எது நடக்கு நீங்களே பாருங்க. தமிழகத்துல இருக்கிற பத்திரிகையாளர், அரசு அதிகாரிகள் வந்து பிளவுக்கட்டாம்பு எப்படி இருக்குது அங்க களப்பணி பண்ணி பாருங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க, அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. ஓகே, இந்த விஷயத்த இந்த கண்டென்ட் இன்னொரு கோணத்துல யோசிச்சா வந்து இன்னைக்கெல்லாம் வந்து விளாக் பண்றேன்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் போய் தான் விளாக் பண்றாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஏரியான்னு சொல்லி
வேற இடத்துக்கும் வேற நாட்டுக்கும் தேடி போய் விளாக் பண்ற யூடியூபர்ஸ் இருக்கிற மத்தியில இன்னைக்கு அது ஃபன்னுக்கு பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல உண்மையாவே இருக்கிறதா இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த ஊரை வந்து பிரபலப்படுத்தணும், சொந்த ஊரை வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்ச கான்செப்ட் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அப்படித்தான் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட சொந்த ஊரை நேசிக்கணும், தன்னோட சொந்த ஊர்ல இருக்கிற பெருமைகளை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வெகுவாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா அந்த இளைஞருக்கு அமைஞ்சிருக்கு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்னைக்கு நியூஸ் சேனலும் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்ன சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்கன்னா வந்து இந்த சமூக ஆர்வலர்களும் என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த ஏரியா வந்து நல்ல ஏரியா தான், குக்கிராமமாக இருந்தாலும் இந்த கூமாப்பட்டிங்கிறது வந்து அவரு சொன்ன மாதிரியே இருந்திருக்க வேண்டிய ஒரு இடம் தான். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு டூரிஸ்ட் பாஸ்டாக கூட கொண்டு வந்திருக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பயன்படுத்தலை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ஊரை வந்து ஒரு அழிவின் விளிம்பில் வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, சதுரகிரி மலை இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளவுக்கல் கல்லணை இருக்கு, அது போக இன்னும் 2 டேம்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து 2000 சம்திங் 2001 2002 கட்டப்பட்ட அணை போல அந்த அளவுக்கு தண்ணீர் வரத்து வந்து அப்பெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்திருக்குது. அது முழுமையாக பராமரிக்காமல் விட்டனால தான் வந்து நீர் வரத்து குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை முழுமையான முறையில் பயன்படுத்தி இருந்தால் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு வந்து இருந்திருக்கு. ஆனால் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமம் எந்தெந்த கிராமமெல்லாம் இயற்கை சூழல் மிகுந்த அழகாக இருக்கோ அதையெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணி நிறைய டூரிஸ்ட் கைடெல்லாம் வர வச்சு அங்கே வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. அங்கெல்லாம் நிறையா வந்து இயற்கை எழில் நிறைந்த பகுதிகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் வந்து நம்ம டூரிஸ்ட் பேச மாத்திர இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் வந்து எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். அப்படிங்கிறதா வந்து நீண்ட காலமாகவே இருக்கிற ஒரு விமர்சனம். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் சொன்னார் பார்த்தீங்களா, எங்கள் ஊரை பாருங்க அமெரிக்கா மாதிரி இருக்குது, அந்த பக்கம் பாருங்க ஆப்பிரிக்கா மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பாருங்க ஜெர்மன் மாதிரி இருக்குது, ஆனால் இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க கொக்கோ கோலா மாதிரி இருக்குது, சர்பத்து மாதிரி இருக்குது, ஆனால் உங்கள் பாவம்லாம் போய் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை ப்ரொமோட் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ஹைலைட். அதுதாங்க நம்ம மக்கள் எல்லாம் மயங்கிட்டாங்க. என்னடா அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து எப்படா லீவ் கிடைக்கும் எங்கேயாச்சும் வெளியே போகலாம், நம்ம பசங்கள்லாம் போயிட்டு ஒரு செட்டாக போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து நம்ம வெளியே ஜாலியாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா என்ன சொல்கிறது, இப்போல்லாம் கொடைக்கானல் அது மட்டும் இல்லாமல் ஊட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்மலாம் போக வேண்டியது இருக்குது. ஆனால் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது ரொம்ப ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்கா, நல்லா இருக்கா, ஆனால் கொடைக்கானலோட சூப்பராக இருக்குது, ஆனால் ஊட்டியோட சூப்பராக இருக்குது, அப்போ நம்ம போவோமே அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வருது. அப்படி தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாம் போயிட்டு வந்தவங்களோட கதி என்னன்னு தெரில. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் இந்த நியூஸில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஆனாலும் அந்த டேம் வந்து ஓப்பன் ஆகலை. டேமுக்குள்ளே போனால் ஒரு வேளை நல்லா இருக்குமோ இல்லையோ அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களோட சொந்த ஊரை நேசிக்கிற மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க ஊரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ஊர் பெருமைகளை வந்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் தயக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து தன்னோட ஊரை வந்து பப்ளிசிட்டி பண்ணது பாராட்டுக்குரிய விஷயம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற நபர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் தங்களோட ஊரை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, தங்களோட ஊர் பெருமைகள் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்து. ஓகேங்க, இந்த கூமாப்பட்டியை போலவே வந்து இன்னும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய ஊர்களில் நிறையா பெருமைகள் இருக்கும். அந்த ஊரை பற்றின சிறப்பம்சங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணலாம். உங்களோட ஊர் பெருமைகளை டெஃபரெண்ட்டாக நான் வந்து நம்ம சேனலில் பேசுகிறேன். அப்படி தான் வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க, பிடிக்காட்டியும் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.